ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி அக்டோபர் 1ஆம் தேதி ஈவினிங் மறுபடியும் தங்கத்தோட விலை இரண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்குது. அதாவது காலையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 10,890 ரூபாய் விலை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய மாலை நிலவரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்குது. அதாவது மறுபடியும் ஒரு கிராமுக்கு 40 ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் 10,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல கடைகளில் அப்டேட் பண்ணிட்டாங்க, சில கடைகளில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு காலையில் 240 ரூபாயும் மாலையில் 320 ரூபாயும் டோட்டலாக 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு விலை அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ ஈவினிங்கில் வரப்படி ஒரு சவரன் ஆபரண தங்கம் 10,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியோட விலையில் இன்றைக்கி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே 161 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டு வருது. பட் தங்கத்தோட விலை இன்னைக்கு மட்டும் 2 தடவை ஒரு சவரனுக்கு 560 ரூபாய் ஒரு கிராமுக்கு 70 ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் 10,930 ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 87,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாயினோட மதிப்பு ஒரு 10 பைசாக்கு மேலே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது. இருந்தாலும் சர்வதேச அளவில் கணிசமான ஒரு ஏற்றம் இருக்கிறதுனால தான் நம்ம தங்கத்தோட விலை அதிகரிக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா தீபாவளிக்கு தான் 11,000 நெருங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாளைக்கே நெருங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைய சிச்சுவேஷன் இருக்குது. நாளைக்கு 11,000 கிராஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி 2 முறை அதிகரிச்சிருக்குது. நாளைக்கு காலையில் மீண்டும் விலை அதிகரிச்சது அப்படின்னா ஈஸியாக 11,000 கிராஸ் பண்ணிவிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இரவு மறுபடியும் நிலவரம் எப்படி இருக்குது, காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்கலாம். தேங்க்யூ.